மகாபாரதத்தின் பெருங்காவியத்தில் துயரமும் தியாகமும் கலந்த ஒரு வீரனின் பெயர் கர்ணன். அவரது வாழ்க்கை ஆரம்பமே ஒரு மர்மம், ஒரு இரகசியம். குந்தி இளமை வயதில் துர்வாச முனிவரிடமிருந்து ஒரு வரம் பெற்றாள். அந்த வரம் எந்த தேவனை நினைத்தாலும் அவர் அவளுக்கு ஒரு பிள்ளையை அருளுவார். இந்த வரத்தை சோதிக்க விரும்பிய குந்தி சூரிய தேவனை நினைத்தாள். அந்த நொடியில் பிரகாசமான ஒளியில் தோன்றினார் சூரியன். அவளுக்கு ஒரு குழந்தையை அருளினார். அவன் சாதாரண குழந்தை அல்ல. பிறக்கும்போதே தெய்வீக கவசமும் குண்டலமும் உடன் வந்தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. திருமணமாகாத நிலையில் குழந்தை பெற்றதற்கான பயம், சமுதாயத்தின் குற்றச்சாட்டு, இவை அனைத்தும் குந்தியின் மனதை உடைத்தன. அவள் கனிந்த மனதுடன் ஒரு முடிவெடுத்தாள். அந்த குழந்தையை ஒரு சிறிய பெட்டியில் வைத்து கங்கை நதியில் விடுவித்தாள். அந்த பெட்டி மெதுவாக நீரில் மிதந்து சென்றது. அந்த குழந்தையின் விதியும் அதேபோல் அறியாமை நோக்கி நகர்ந்தது. அந்த நேரத்தில் அதிரதன் என்ற ரதசாரதி மற்றும் அவரது மனைவி ராதை அந்த பெட்டியை கண்டுபிடித்தனர். அவர்கள் குழந்தையை எடுத்தார்கள். அவனின் முகத்தில் இருந்த ஒளி அவர்களை கவர்ந்தது. இந்த குழந்தை நமக்கான ஒரு வரம் என்றார் ராதை. அவர்கள் அந்த குழந்தையை தங்கள் மகனாக வளர்த்தனர். அவனுக்கு கர்ணன் என்று பெயர் வைத்தனர். காலம் நகர்ந்தது. கர்ணன் வளர்ந்தான். அவனது உள்ளத்தில் ஒரு தீப்பொறி இருந்தது. அது வீரத்திற்கான ஆசை, தன்னை நிரூபிக்க வேண்டிய தாகம். ஆனால் உலகம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ ஒரு ரதசாரதியின் மகன், ஒரு சாதாரணவன் என்று அவனை இகழ்ந்தனர். ஆனால் கர்ணன் மனம் உடையவில்லை. அவன் வானத்தை நோக்கி பார்த்தான். நான் யார் என்று உலகம் அறியும் நாள் வரும் என்றான் அவன் மனதில். அந்த நாள் வரப்போகிறது. ஒரு வீர போர் வீரனின் பிறப்பு இங்கே தொடங்குகிறது. காலம் மெதுவாக நகர்ந்தது. ராதையும் அதிரதனும் அளித்த அன்பில் கர்ணன் வளர்ந்தான். அவன் ஒரு சாதாரண குழந்தையல்ல என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தாலும் உலகம் அவனை அதேபோல் பார்க்கவில்லை. சிறு வயதிலிருந்தே கர்ணனுக்கு வில் வித்தையில் ஒரு இயற்கையான ஈர்ப்பு இருந்தது. அவன் கையில் ஒரு சாதாரண குச்சி இருந்தால் கூட அது அவனுக்கு வில்லாகவே தோன்றும். வானில் பறக்கும் பறவைகளை பார்த்து அவன் கண்களில் ஒரு தீப்பொறி பளிச்சிடும். நான் ஒரு பெரிய வீரனாக வேண்டும். இந்த எண்ணம் அவன் மனதில் நாளுக்கு நாள் வலுத்தது. ஒரு நாள் கிராமத்தின் அருகே சில இளைஞர்கள் வில் பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த கர்ணன் அவர்களுடன் சேர முயன்றான். ஆனால் அவர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். நீயா? ரதசாரதியின் மகன்தான் இல்லையா? இது அரச குடும்பத்தவர்களுக்கான பயிற்சி. அந்த வார்த்தைகள் கர்ணனின் மனதை காயப்படுத்தின. ஆனால் அவன் கண்களில் கண்ணீர் வரவில்லை. அதற்கு பதிலாக ஒரு தீவிரமான உறுதி உருவானது. அந்த நாளிலிருந்து கர்ணன் தனியாகவே பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். காலை உதயத்திற்கு முன்பே எழுந்து வனத்தின் அமைதியில் மரங்களை இலக்காக வைத்து அவன் வில் எய்ய ஆரம்பித்தான். காற்றின் ஓசையை கேட்டு அதன் திசையை உணர்ந்து அவன் அம்புகளை விட ஆரம்பித்தான். அவன் உடல் சோர்ந்தாலும் மனம் ஒருபோதும் சோரவில்லை. ஒரு நாள் அவன் திறமை அதிகரித்ததை உணர்ந்தான். ஆனால் அவன் மனதில் இன்னும் ஒரு கேள்வி இருந்தது. என்னை யார் கற்றுக் கொடுப்பார்? அந்த காலத்தில் உலகிலேயே மிகப்பெரிய குரு பரசுராமர். அவரிடம் பயிற்சி பெற்றால் யாரும் ஒரு அசைக்க முடியாத வீரனாக மாறுவார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. பரசுராமர் க்ஷத்திரியர்களுக்கு மட்டும்தான் வில்வித்தை கற்றுக் கொடுப்பார். கர்ணன் ஒரு ரதசாரதியின் மகன் என்று அறிந்தால் அவரால் ஏற்கப்பட மாட்டான். ஆனால் கர்ணன் ஒரு முடிவெடுத்தான். என்னுடைய விதியை நான் உருவாக்குவேன். அவன் தனது உண்மையான அடையாளத்தை மறைத்து ஒரு பிராமணன் போல பரசுராமரை சந்திக்கப் போனான். அவன் மனதில் பயமும் இருந்தது. ஆனால் அதை விட அதிகமாக இருந்தது அவன் கனவு. பரசுராமரை சந்தித்த அந்த நொடியில் கர்ணன் தன் வாழ்க்கையின் மிக முக்கியமான படியை எடுத்தான். குருவே, எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுங்கள் என்று அவன் பணிவுடன் கேட்டான். பரசுராமர் அவனை ஒரு நிமிடம் கவனமாக பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு சோதனை இருந்தது. ஆனால் கர்ணனின் கண்களில் இருந்த தீவிரம் அவரை சம்மதிக்க வைத்தது. சரி, நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்றார் அவர். அந்த நொடியில் கர்ணனின் வாழ்க்கை மாற்றமடைந்தது. ஒரு சாதாரண இளைஞன் இப்போது ஒரு அசாதாரண வீரனாக உருவாகத் தொடங்கினான். ஆனால் அந்த நாளின் அவமானம் கர்ணன் உள்ளத்தில் தீ போல எரிந்தது. மற்றவர்கள் கண்களில் அவன் ஒரு சாதாரண ரதசாரதி மகன். ஆனால் அவன் உள்ளத்தில்
அவன் தன்னை ஒரு வீரனாகவே உணர்ந்தான். அந்த இரவு எல்லோரும் தூங்கியபோது கர்ணன் மட்டும் விழித்திருந்தான். விண்மீன்களை நோக்கி அவன் பார்வை உயர்ந்தது. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்ற கேள்வி அவனை வாட்டியது. அவன் மனதில் எங்கோ ஒரு உணர்வு. நான் பிறந்தது வேறொரு காரணத்திற்காக. அந்த உணர்வு அவனை இன்னும் வலிமையாக்கியது. அடுத்த நாள் முதல் கர்ணன் தனது பயிற்சியை இன்னும் கடினமாக மாற்றினான். காலை விடியற்காலையிலேயே எழுந்து வில்லையும் அம்பையும் எடுத்தான். சூரியன் உதிக்கும் நேரத்தில் அவன் முகத்தில் ஒளி விழுந்தது. அது சாதாரண ஒளி அல்ல, அவன் பிறப்பின் இரகசியத்தை நினைவுபடுத்தும் ஒளி. அவன் தன் உள்ளத்தில் அறியாமல் சூரியனுடன் ஒரு இணைப்பு இருந்தது. நாட்கள் கடந்தன. அவன் திறமை நாளுக்கு நாள் வளர்ந்தது. அம்பை விடும்போது அது இலக்கை தவறுவதில்லை. ஆனால் உலகம் அவனை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் கர்ணன் ஒரு பெரிய முடிவை எடுத்தான். நான் உலகத்துக்கு என் திறமையை நிரூபிக்க வேண்டும். அந்த எண்ணத்துடன் அவன் ஹஸ்தினாபுரம் நோக்கி பயணம் தொடங்கினான். அங்கு அரசகுமாரர்கள் தங்கள் வில்வித்தையை வெளிப்படுத்தும் பெரிய போட்டி நடக்க இருந்தது. அந்த அரங்கம் மக்களால் நிரம்பியிருந்தது. அர்ஜுனன் தனது வில்வித்தையை காட்டிக் கொண்டிருந்தான். அவன் திறமை அனைவரையும் கவர்ந்தது. அந்த நேரத்தில் ஒரு குரல் முழங்கியது. அந்த சாதனையை நான் செய்ய முடியும். அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அது கர்ணன். அவன் மேடைக்கு வந்தான். அவன் கண்களில் எந்த தயக்கமும் இல்லை. அவன் வில்லை கையில் எடுத்தான். அவன் அம்பை எய்தான். அது நேராக இலக்கை தொலைத்தது. அரங்கம் சில நொடிகள் அமைதியாக இருந்தது. பிறகு குழப்பம். இவன் யார்? இவன் எந்த குடியிலிருந்து வந்தவன்? அந்த கேள்விகள் மீண்டும் அவனை தாக்கின. அந்த நேரத்தில் அவன் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒருவர் எழுந்தார். துரியோதனன். அவன் கர்ணனை பார்த்தான். அவனுடைய திறமையை உணர்ந்தான். இவன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை என்று அவன் முடிவு செய்தான். அந்த தருணம் கர்ணனின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அவனுக்காக விதி ஒரு புதிய பாதையை திறக்கப் போகிறது. அந்த பாதை மகத்துவத்திற்கும் அதே நேரத்தில் துயரத்திற்கும் வழிவகுக்கும்.